ஆண்டவர் வச்சிருக்கிற ஐடியா நம்ம அதை கன்சிடரே பண்ண மாட்டோம். ஆண்டவர் வச்சிருக்கிற ஐடியானா என்ன ஐடியா நினச்சிங்க? என்ன ஐடியா வச்சிருப்பாரு? உங்களுக்கும் உங்களுடைய கணவனாருக்கும் இன்னைக்கு ஒரு சண்டை நடக்குது. அப்போ ஆண்டவர் வந்து அதை சமாதானமாகிறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. என்ன ஐடியா? ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஒன்றும் மண்டையை போட்டு குழப்ப வேண்டாம், ஒழுங்கா போய் உட்காந்து நீ என்ன பண்ணுனா போதும், நீ ஜோம் பண்ணுனா போதும். இதுதான் ஆண்டவருடைய ஐடியான்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடியா பண்ணுவோம், இன்னைக்கு கோபமாக இருக்காங்க, என்ன பண்ணலாம், மீன் குழம்பு வச்சு கொடுத்துடலாமா இன்னைக்கு? சரி, மீன் குழம்பு பிடிக்காதா? சரி, ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துடலாமா? அதுவா, இது வாங்கி கொடுத்துடலாமா? ஆனால் நீங்கள் ஐடியாவோடு போய் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த உங்களுடைய ஐடியாவை நீங்கள் உள்ளே கொண்டு போவீங்க பாருங்களேன். ஆனால் எப்படி தான் வருவீங்க? வெட்கப்பட்டு தான் திரும்பி வருவீங்க. பெருசாக வந்துட்டாலாமா, சண்டை போடுறதெல்லாம் போட்டு இன்னைக்கு என்னமோ மீன் குழம்பு வச்சுட்டாங்களாமா, சண்டை போடுறதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெண்ணை வாங்கிட்டு வந்தாங்களாமா, சண்டை போடுறதெல்லாம் போட்டுட்டு இப்படி பா. அப்போது நம்முடைய